ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஐஎன்எம் டாப்பிக்கில் வந்து மகாத்மா காந்தி. ஸோ அவரை பற்றி டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி அப்டேட் பண்ண வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒத்துழையாமை இயக்கத்தின் போது காந்திஜி எந்த பட்டத்தை திருப்பி அளித்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கெய்சர் ஹிந்த். ஸோ கேட்கலாம், காந்திஜி வந்து கெய்சர் ஹிந்த் பட்டத்தை வந்து எப்போ வந்து திருப்பி அளித்தார் அப்படின்னு கூட கேட்கலாம். ஒத்துழையாமை இயக்கம், சரிங்க, அப்படி மாற்றி கூட கேட்கலாம். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள். காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் தனது வழக்கறிஞர் தொழில் துவங்க உதவிய வியாபார நிறுவனம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, தாதா அப்துல்லா நிறுவனம். தாதா அப்துல்லா நிறுவனம். அடுத்து பாருங்கள். விவசாயிகளுக்கு எங்கு வரி இல்லாத பிரச்சாரத்தை ஏற்பாடு செய்ய சர்தார் பட்டேலிடம் இருந்து காந்தி உதவி பெற்றார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, கேரா. ஸோ அடுத்து பாருங்கள். இந்தியர்களின் ஒத்துழைப்போடு ஆங்கிலேயரின் ஆட்சி நிறுவப்பட்டது. இந்த ஒத்துழைப்பினால் தான் இந்த ஆட்சியை பிழைத்து கொண்டிருக்கிறது. இந்தியர்கள் ஒத்துழைக்க மறுத்தால் இந்தியாவில் ஆங்கிலேயரின் ஆட்சி ஒரு வருடத்தில் வீழ்ந்து சுயராஜ்யம் மலரும் என்று கூறியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, மகாத்மா காந்திஜி. ஸோ அடுத்து பாருங்கள். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்ஸ் நீங்கள் அப்படியே பாஸ் பண்ணி அந்த இங்கிலீஷ் கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பின்வருவர்களில் 1947 இந்திய சுதந்திர தின அதிகாரப்பூர்வ நிகழ்வுகளில் பங்கேற்காதவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, மகாத்மா காந்தி வந்து இந்திய சுதந்திர தின அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொள்ளாமல் இருந்திருப்பார். ஸோ யாரெல்லாம் அதில் இருந்தான்னு பார்த்துக்கோங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல், டாக்டர் ராஜேந்திர பிரசாத், பிஆர் அம்பேத்கர் அவங்கெல்லாம் வந்து இருந்திருப்பாங்க. அடுத்து பாருங்கள். பின்வருவனவற்றுள் மகாத்மா காந்தி பற்றிய சரியான கூற்றுகள் எவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்கள். காந்தியின் பொருளாதார திட்டத்தின் சின்னம் காதி. ஸோ அது வந்து சரிங்களா, அதை பார்த்துக்கோங்க. ஸோ காந்தியின் பொருளாதார திட்டத்தின் சின்னம் வந்து எதுன்னு கேட்டாங்கன்னா காதி. ஸோ அடுத்து பாருங்கள். வடக்கு பீகாரில் விவசாயிகளின் இயக்கத்தை காந்தி தொடங்கினார். அது வந்து சரிங்களா, மற்றது வந்து தப்பு. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்க வேண்டாம், 1 2 மட்டும் சரி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள். கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. ராம்சே மெக்டொனால்ட் வழங்கிய வகுப்பு வாரி ஒதுக்கீட்டை காந்தியடிகள் எதிர்த்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து சரி. ஸோ எப்போ வந்து இவர் கொடுத்துருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா 1932 வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ காரணம் பாருங்கள். டெமினியன் அந்தஸ்தை ஆங்கிலேயரிடம் இருந்து பெறுவதற்காக அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. சில பார்த்தீங்கன்னா காரணம் வந்து தவறு, ஸோ கூற்று வந்து சரிங்களா. ஸோ எப்போ வந்து இந்த வகுப்பு வாரி ஒதுக்கீட்டை கொடுத்துருப்பான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. 1932. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ மகாத்மா காந்திஜி அவர்களால் கொண்டு வரப்பட்ட பள்ளி கல்லூரிகள் சட்டமன்ற புறக்கணிப்பு போராட்டத்திற்கு பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஒத்துழையாமை இயக்கம். ஸோ சப்போஸ் மாற்றி கேட்கலாம். மகாத்மா காந்தி வந்து ஒத்துழையாமை இயக்கத்தின் மூலம் எதெல்லாம் வந்து புறக்கணிக்க போராட்டம் செஞ்சான்னு கேட்கலாம். பள்ளி, கல்லூரி, சட்டமன்றம், இது 3மே பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள். மகாத்மா காந்தியின் அரசியல் குரு யார் அப்படின்னு கேட்குறாங்க. மகாத்மா காந்தியுடைய அரசியல் குரு. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, கோபாலகிருஷ்ண கோகலே. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அடுத்து பாருங்கள். கிரிப்ஸ் தூதுக்குழுவின் தீர்மானத்தை பின் தேதியிட்ட காசோலை என்று கூறியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, காந்திஜி. கிரிப்ஸ் தூதுக்குழுவுடைய தீர்மானத்தை வந்து பின் தேதியிட்ட காசோலை நான் சொன்னது வந்து காந்திஜி. அடுத்து பாருங்கள். தென்னாப்பிரிக்காவில் சத்தியாகிரகம் என்னும் நூலை மகாத்மா காந்தி எப்பொழுது வெளியிட்டார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 1928. நோட் பண்ணிக்கோங்க. தென்னாப்பிரிக்காவில் சத்தியாகிரகம் இந்த நூலோட ஆசிரியர் வந்து காந்தி. எப்போ வெளியிட்டார்னா 1928. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். காந்தியடிகளின் தண்டி யாத்திரை சபர்மதி ஆசிரமத்தில் இருந்து எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மார்ச் 12, 1930.
அடுத்து பாருங்கள். ஸோ ஒரு பத்தி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கொஞ்சம் ரீட் பண்ணுங்கள். அதை ரீட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கான மறைமுகமான உடையை தீர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் அப்படியே பாஸ் பண்ணிட்டு இது வந்து பாருங்கள். ஸோ பாஸ் பண்ணிட்டு இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள். திரும்ப வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் இதுதான் கொடுத்துருக்காங்க. பத்தி மாதிரி கொடுத்துருக்காங்க. இதையும் ஒன்ஸ் அப்படியே பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப லென்த்தாக இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சத்தியத்துடனான எனது சோதனைகளின் கதை டேஷின் சுயசரிதை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, மகாத்மா காந்தியுடைய சுயசரிதை. இது வந்து பார்த்துக்கோங்க. த ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பிரிமெண்ட் வித் ட்ரூத். ஸோ இதோட வந்து யாருடைய சுயசரிதை அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா மகாத்மா காந்தி. தமிழ்லேயும் பார்த்துக்கோங்க, இங்கிலீஷ்லேயும் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள். எந்த வகை சமூக இயக்கம் காந்திய தேசியத்துக்கு பெரிதும் பங்களித்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, உழவர் இயக்கம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சுயராஜ்யம் என்பது இந்திய மக்கள் சுதந்திரமாக தங்கள் பிரதிநிதிகள் மூலம் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துவதாகும் அப்படின்னு சொல்லி சொன்னது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ மகாத்மா காந்தி தான் வந்து சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்கள். வன்முறை இல்லாமல் அநீதியை எதிர்த்து போராடும் புதிய டேஷ் வழியை காந்தி மக்களுக்கு காட்டினார். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சத்தியாகிரகம். அடுத்து பாருங்கள். ஸோ 1930 நடந்த சட்ட மறுப்பு இயக்கத்தின் போது மகாத்மா காந்தி கைது செய்யப்பட்ட பின் அதனை தலைமை தாங்கி நடத்தி சென்றவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அப்பாஸ் தயாப்ஜி. அப்பாஸ் தயாப்ஜி 1930 நடந்த சட்ட மறுப்பு இயக்கத்தின் போது ஸோ மகாத்மா காந்தி கைது செஞ்ச அப்புறம் வந்து அதை தலைமை தாங்கி நடத்தினது வந்து அப்பாஸ் தயாப்ஜி. அடுத்து பாருங்கள். தென்னாப்பிரிக்காவில் எந்த ரயில் நிலையத்தில் காந்தி ரயிலில் இருந்து வெளியேற்றப்பட்டார், இறக்கிவிடப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பீட்டர் மரிட்ஸ்பர்க். பீட்டர் மரிட்ஸ்பர்க். ஸோ இந்த ரயில் நிலையத்தில் வந்து காந்தி வந்து இறக்கி விட்டுருப்பாங்க. அடுத்து பாருங்கள். கீழ்காணும் சொற்பொழிவுகளில் காந்தியடிகளின் முதல் அரசியல் உரை என புகழ் பெற்றது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் சொற்பொழிவு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ 1932 ஆண்டு பூனா ஒப்பந்தம் மகாத்மா காந்தி மற்றும் இவருடன் உறுதிப்படுத்தப்பட்டது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அம்பேத்கர். ஸோ பூனா ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா ஸோ மகாத்மா காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையில் வந்து நடந்திருக்கும். ஸோ எப்போன்னு சொல்லி பார்த்துக்கோங்க, 1932. ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கொடுக்கப்பட்டோருக்கான அந்த இடஒதுக்கீடு சம்மந்தமாக வந்து பண்ணியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள். ஸோ காந்திஜியின் தண்டி நடைப்பயணத்தை பற்றிய த ரொமான்ஸ் ஆஃப் சால்ட் என்ற நூலை எழுதியது வந்து யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அனில் தார்கர். காந்திஜியுடைய தண்டி நடைப்பயணத்தை பற்றி த ரொமான்ஸ் ஆஃப் சால்ட் இந்த நூலை எழுதினது வந்து அனில் தார்கர். அடுத்து பாருங்கள். ஸோ 1937 ஆண்டு மகாத்மா காந்தி தனது தி ஹரிஜன் என்ற பத்திரிகையில் தொடர் கட்டுரைகளை வெளியிட்டு வரதா திட்டம் என்று அழைக்கப்படும் டேஷ் கல்வி திட்டத்தை முன்மொழிந்தார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, அடிப்படை கல்வி. ஸோ வரதா திட்டம்னா அடிப்படை கல்வி. ஸோ அது பார்த்திங்கன்னா எந்த பத்திரிகையில் வந்து கட்டுரையாக வெளியிட்டார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தி ஹரிஜான் என்ற பத்திரிகையில் வந்து வெளியிட்டிருப்பார். ஸோ எப்போன்னு சொல்லி பார்த்துக்கோங்க, 1937. இது எல்லாமே பார்த்திங்கன்னா முக்கியமான டேட்டா தான், நோட் பண்ணியிருக்கோங்க. அடுத்து பாருங்கள். கீழ்கண்ட பத்திரிகையில் மகாத்மா காந்தி ஆரம்பிக்காத அவரோடு தொடர்பற்ற பத்திரிகை எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தியோடைய பத்திரிகைகள் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவருடைய பத்திரிகைகள் தான், பார்த்துக்கோங்க. ஸோ இந்திய ஒப்பீனியன் இதுவும் வந்து மகாத்மா காந்தியுடைய பத்திரிகை தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யங் இந்தியா, ஸோ இதுவும் வந்து மகாத்மா காந்தியுடைய பத்திரிகை தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நவஜீவன் இதுவும் பார்த்திங்கன்னா அவருடைய பத்திரிகை தான். இந்த மூணுமே பார்த்திங்கன்னா காந்தியுடைய பத்திரிகை தான். ஸோ இந்துஸ்தான் டைம்ஸ் இது வந்து அவருடைய பத்திரிகை அல்ல. சரிங்களா, பாருங்கள். இதெல்லாம் நமக்கு தெரியாமல் இருக்கும், எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள். ஸோ எந்த வட்டமேஜை மாநாட்டில்
காந்தி கலந்து கொண்டார்? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, 2ஆம் வட்டமேசை மாநாட்டில் தான் வந்து கலந்துருப்பார் காந்தி. ஸோ அடுத்து பாருங்கள், 50,000 நன்கு பயிற்சி பெற்ற படைவீரர்களால் என்ன செய்ய முடியவில்லையோ அதனை மகாத்மா காந்தி செய்து முடித்தார். அவர் அமைதியை ஏற்படுத்தினார். அவர் ஓர் தனிமனித படை. இதனை கூறியது வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, மவுண்ட் பேட்டன் பிரபு. ஸோ அவர் தான் வந்து சொல்லியிருப்பார் இந்த ஸ்டேட்மெண்ட்டை, பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஹரிஜன் பத்திரிகை யாரால் தொடங்கப்பட்டது? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, காந்திஜி. ஸோ அவருடைய பத்திரிகைலாம் பார்த்தோம், அது கூட பார்த்திங்கன்னா இந்த ஹரிஜனும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 3 பத்திரிகை பார்த்தோம் இல்லையா, இதில் வந்து ஹரிஜன் மொத்தம் 4 பத்திரிகை இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. ஸ்கூட்ரு பாருங்கள், 1922 மகாத்மா காந்தி சௌரி சௌரா நிகழ்வால் ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்தினார். இது வந்து சரிதான். சௌரி சௌரா சம்பவம் வந்து எந்த ஸ்டேட்டில் நடந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா உத்தரப்பிரதேசம். ஸோ அடுத்து பாருங்கள், காரணம் பாருங்கள், சுபாஷ் சந்திர போஸ் மற்றும் சில தலைவர்கள் வன்முறையற்ற போராட்டம் என்ற கருத்தை எதிர்த்தனர். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று சரி, காரணம் வந்து தவறுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா ஆனால் கூற்று காரணம் ரெண்டுமே வந்து சரியான விளக்கம் தான் வரணும், சரிங்களா? அடுத்து பாருங்கள், வருவனவற்றில் எவை சரியாக பொருந்தியுள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நீ இந்தியா காமன்வெல்த் வந்து அன்னிபெசன்ட் அம்மையார், அது வந்து சரி. கேசரி மராத்தா வந்து பாலகங்காதர் திலகர், அது வந்து சரி. ஸோ மற்றது பார்த்திங்கன்னா தப்பு. அடுத்து பாருங்கள், கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை திரும்ப பெற முடிவு செய்தார், அது வந்து சரி. ஸோ காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்களால் பல்வேறு வன்முறை சம்பவங்கள் நடத்தப்பட்டன. குறிப்பாக 1922 சௌரி சௌரா சம்பவம் நடத்தப்பட்டது. ஸோ இதனால் இந்த சம்பவத்தால் தான் வந்து காந்தி வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து கைவிட்டிருப்பார். ஸோ கூற்று காரணம் ரெண்டும் சரியான விளக்கம் தான். அடுத்து பாருங்கள், பின்வருவனவற்றில் பொருந்தாத ஜோடி வந்து எதுன்னு கேட்குறாங்க. சாம்பிரான் சத்தியாகிரகம் 1917 சரி. கேதா சத்தியாகிரகம் வந்து தப்பு, 1918ன்னு வரணும். ஸோ 1927 சொல்லி கொடுத்துருக்காங்க, தப்பு. அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம் 1918 சரி. ரவுலட் சட்ட சத்தியாகிரகம் 1919, அது வந்து சரி. ஸோ 2வது மட்டும் தப்பு. அடுத்து பாருங்கள், தென்னாப்பிரிக்காவில் காந்தியின் சட்ட மறுப்பு இயக்கத்திற்கு யாருடைய படைப்பு உத்வேகத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஹென்ரி டேவிட் தாரோ. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஸோ தவறான கூற்று, இந்த முழக்கங்கள் கொடுத்துருக்காங்க, இது எது தப்பாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ வேத காலத்திற்கு திரும்புங்கள், தயானந்த சரஸ்வதி, அது வந்து சரி. தீண்டாமை ஒரு பாவ செயல் அப்படின்னு சொன்னது வந்து காந்திஜி. டெல்லி சாலோ வந்து பகத்சிங்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, தப்பு. நேதாஜி தான் வந்து சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நீண்ட காலத்திற்கு முன்பே நாங்கள் விதியுடனான ஒப்பந்தம் செய்தோம், இது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. ஸோ சி மட்டும் தப்பு. அடுத்து பாருங்கள், ஸோ காந்தியடிகளின் ஒப்பந்தம் எப்பொழுது கையெழுத்தானது? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, மார்ச் 5, 1931 தான் வந்து கையெழுத்தாயிருக்கும். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஸோ 1927ஆம் ஆண்டு காந்தியடிகள் தமிழகத்திற்கு வருகை புரிந்த பொழுது மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் காந்தியடிகளை சந்தித்து தனது சமூக நலத்திட்டங்கள் பற்றி கலந்துரையாடினார். ஸோ இது பற்றிய விவரத்தை காந்தியடிகள் எந்த பத்திரிகையில் வெளியிட்டார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, யங் இந்தியா பத்திரிகையில் வந்து சொல்லியிருப்பார். ஸோ சப்போஸ் மாற்றி கூட கேட்கலாம், காந்தியடிகள் வந்து முத்துலட்சுமி ரெட்டியை வந்து எப்போ வந்து சந்தித்தார் அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ 1927. ஸோ அடுத்து பாருங்கள், கூற்று ஸ்டேட்மெண்ட் 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட் பாருங்கள், காந்தியடிகள் சபர்மதி ஆசிரமத்தில் இருந்து குஜராத் கடற்கரையோரம் உள்ள தண்டி வரை 395 கிலோமீட்டர் தொலைவுக்கு தண்டி யாத்திரை நடைபெற இருந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தவறு. அடுத்து பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்கள், காந்தியடிகள் யாத்திரையாக நடந்து தண்டியை 25வது நாளில், அதாவது 1930 ஏப்ரல் 6 சென்றடைந்தார், அதை வந்து சரி. ஸ்டேட்மெண்ட் 1 தப்பு, 2 வந்து சரி. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து
அதிகமாக வந்து வராது. அடுத்து பாருங்கள், சத்தியாகிரக உத்தி பல்வேறு முறைகளை உள்ளடக்கியது. பின்வருவனவற்றுள் எவை காந்தியால் சேர்க்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உண்ணாவிரதம் காந்தி வந்து ஃபாலோ பண்ணியிருப்பார், வேலை நிறுத்தமும் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பார், எரிந்த பூமி கொள்கையை வந்து ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டார், நிலத்தடி நடவடிக்கைகளும் வந்து ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டார். அடுத்து பாருங்கள், கூற்று காரணம். கூற்று பாருங்கள், அதுவரை நாட்டை பிரிவினை செய்யும் முயற்சிக்கு எதிராக இருந்த காந்தியடிகள் முஸ்லீம் லீக்கின் பாகிஸ்தான் கோரிக்கையை ஏற்றார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கூற்று வந்து சரி. அடுத்து பாருங்கள், காரணம் பாருங்கள், லீக் நேரடி நடவடிக்கை நாளில் ஈடுபட அழைத்ததோடு கல்கத்தாவில் கலவரங்களும் கொள்கைகளும் நடந்தேறின. ஸோ கூற்று காரணம் ரெண்டுமே சரியான விளக்கம்தான். அடுத்து பாருங்கள், டேஷில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய பின் காந்தியடிகள் ஆச்சாரியா வினோபாவா அவர்களை முதல் சத்தியாகிரகி என தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. 1940ஆம் ஆண்டு அக்டோபர் 17ஆம் தேதி வர்தாவிற்கு அருகில் உள்ள ஒரு கிராமத்தில். முதல் சத்தியாகிரகி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆச்சாரிய வினோபாவா தான். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் வந்து மகாத்மா காந்தி ரிலேட்டடாக இருக்கிறது வந்து எல்லாமே வந்து கொடுத்தாச்சு. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.